இறந்து போயிட்டதா கவர்மெண்ட்டே சர்டிஃபிகேட் தந்த ஒருத்தர் தான் சாகலை, உயிரோடு தான் இருக்கேன்னு நிரூபிக்க 19 வருஷம் போராடி இருக்காரு. இறந்து போன ஒருத்தர் எப்படி திரும்ப வர முடியும்? இது அவரோட மறுபிறவியா? உயிரோடு இருக்கிறவருக்கு எப்படி கவர்மெண்ட் இறந்ததா சர்டிஃபிகேட் கொடுத்துச்சு? தான் சாகலை, உயிரோடு தான் இருக்கேன்னு நிரூபிக்க அவர் செஞ்ச சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற ஆசம்கர் மாவட்டத்தில் தான் இப்படி ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்திருக்கு. லால் பிஹாரி 1955ல் உத்தரப்பிரதேசம் ஆசம்கர் மாவட்டத்தில் இருக்கிற அமிலோ அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர். இவரோட வயசு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா கவர்மெண்ட்டோட அதிகாரப்பூர்வ தகவல் படி 1994ல் அவர் இறந்துட்டார். ஆனால் நிஜத்தில் அவர் உயிரோடு தான் இருந்திருக்கார். தான் சாகலை, உயிரோடு தான் இருக்கேன்னு நிரூபிக்க அவருக்கு 19 வருஷம் ஆயிருக்கு. இப்போ உங்ககிட்டயே நீங்கள் இறந்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ நீங்கள் உயிரோடவே இல்லைன்னு யாராவது உங்ககிட்ட சொன்னால் எப்படி இருக்கும்? அதை உண்மைன்னு நிரூபிக்க 19 வருஷம் நீங்கள் போராடணும்னு சொன்னால் அதை உங்களால் ஏற்றுக்க முடியுமா? இப்படி ஒரு விசித்திரமான சம்பவம் தான் லால் பிஹாரியோட லைஃப்பில் நடந்துச்சு. ஒரு நாள் தனக்கு பர்சனல் லோன் வேணுன்றதுக்காக லால் பிஹாரிக்கு ஒரு அடையாள சான்று தேவைப்பட்டிருக்கு. அதை வாங்குறதுக்கு ஆசம்கரில் இருக்கிற வருவாய் அலுவலகத்துக்கு போயிருக்காரு. அப்போதான் அந்த அதிர்ச்சியான சம்பவம் நடந்துச்சு. அங்கே இருக்கிறவங்க லால் பிஹாரின்ற ஒருத்தர் உயிரோடவே இல்லைன்னு லால் பிஹாரி கிட்டேயே சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட லால் பிஹாரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தான் லால் பிஹாரின்னு அங்கே இருந்த எல்லார்கிட்டையும் சொல்லியும் யாருமே அதை நம்பலை. என்ன நடந்ததுன்னு விசாரிக்கும் போது லால் பிஹாரியோட மாமா லால் பிஹாரியோட நிலத்தை அவர்கிட்ட அபகரிக்க ஒரு பெரிய திட்டம் போட்டு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து லால் பிஹாரி இறந்து போயிட்டதா ஒரு போலீஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட லால் பிஹாரி கோர்ட்டுக்கு போய் தான் சாகலை, உயிரோடு தான் இருக்கேன், என்னோட நிலத்தை மறுபடியும் ஒப்படைங்கன்னு கோரிக்கை வச்சிருக்காரு. ஆனால் கோர்ட் நீங்கள் தான் லால் பிஹாரின்னு நிரூபிக்க அவர்கிட்டயே ஒரு ஆதாரம் கேட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆதாரம் தாங்கிட்ட இல்லாததான் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையே. சரியான ஆதாரம் இல்லாததுனால கேஸ் இழுத்துட்டே போயிருக்கு. தான் இறந்துட்டதா ப்ரூஃப் ரெடி பண்ண முடிஞ்ச கவர்மெண்ட்க்கு கண்ணு முன்னாடியே தான் உயிரோடு இருக்கிறத நம்ப முடியலன்னு வேதனைப்பட்டிருக்காரு. சரி, இது வேலைக்காகாதுன்னு தான் உயிரோடு இருக்கிறத எப்படியாவது இந்த உலகத்துக்கு காட்டணும்னு அவர் செஞ்ச சில விஷயங்கள் தான் வேடிக்கையானது. தனக்குத்தானே ஒரு இறுதி ஊர்வலத்தை ஏற்பாடு செஞ்சு அதில் கலந்துக்கிட்டாரு லால் பிஹாரி. நான் தான் இறந்துட்டேன்ல, என் மனைவிக்கு விதவை பென்ஷன் கொடுங்கன்னு அரசாங்கத்துக்கே ஒரு மனுவும் கொடுத்தாரு லால் பிஹாரி. 1980ல் தன்னோட பேருக்கு பின்னாடி மரிதாக் அப்படின்னு ஹிந்தி மொழியில் சேர்த்துக்கிட்டாரு. அதோட அர்த்தம் இறந்தவர்ன்றது தான். தான் இறந்துட்டேன்னு சொன்னவங்களே ஆச்சரியப்படும்படி தான் பேருக்கு பின்னாடி இப்படி ஒரு அடமொழியை வச்சு எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சார். எல்லாத்த விட ஒரு படி மேலே போய் 1988ல் ராஜீவ்காந்தியவே எதிர்த்து தேர்தலில் போட்டியிட்டு தான் இன்னும் சாகலை, உயிரோடு தான் இருக்கேன்னு இந்த உலகத்துக்கு சொன்னார் லால் பிஹாரி மரிதாக். தன்னோட 66 வயசில் தனக்கு கல்யாணம்னு ஊருக்கெல்லாம் சொல்லியிருக்காரு லால் பிஹாரி. பொண்ணு வேற யாரும் இல்லை, அவரோட மனைவி தான். தன்னோட மனைவியாவே திரும்ப தன்னோட 66 வயசில் கல்யாணம் பண்ணி தான் இன்னும் சாகலைன்னு சொன்னார் லால். 1994ல் அவரோட கேஸை விசாரித்த கோர்ட் ஏற்கனவே இறந்ததாக பதிவு செய்யப்பட்ட ஒருத்தரை மறுபடியும் உயிரோடு இருக்காருன்னு மாற்ற சட்டத்தில் இடமில்லை. அதனால் அவர் இறந்ததாகவே இருக்கட்டும், இப்போது அவருக்கு லால் பிஹாரி உயிரோடு இருக்கிறதா ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்னு கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு. அதன் பேரில் 1994ல் லால் பிஹாரி மரிதாக் மறுபடியும் உயிருள்ளவராக மாறினார். இதற்கிடையில் தன்னை மாதிரியே பாதிக்கப்பட்ட எல்லாரையும் சேர்த்து இறந்தவர்கள் சங்கம்னு ஒன்று ஆரம்பித்தார் லால். 2004 வரைக்கும் இந்த சங்கத்தில் 20,000 பேர் இருந்தாங்க. எல்லாருமே லால் பிஹாரி மாதிரி ஏமாற்றப்பட்டவங்க தான். லால் பிஹாரி கையெழுத்து போடும்போதெல்லாம் லேட் லால் பிஹாரி மரிதாக்குன்னு தான் கையெழுத்து போட்டிருக்காரு. தான் இறந்து போகலை, உயிரோடு தான் இருக்கேன்னு 19 வருஷம் சட்ட ரீதியாக போராடி ஜெயிச்சாரு லால் பிஹாரி. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு விஷயத்துக்காக நம்ம போராடும் போது நம்ம ஏழையா, பணக்காரனா, படித்தவனா, படிக்காதவனான்றது முக்கியம் இல்லை. நம்ம பக்கம் உண்மை இருந்தாலே போதும், வாய்மையே வெல்லும். இந்த வீடியோ பற்றின உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.